ஹலோ, வணக்கம். இது ஒரு நல்ல வியூ. இது ஒரு இமாலயன் அந்த ரிவர்கிட்ட இருக்கும். அது கலர் ரொம்ப அற்புதமான ப்ளூ கலர் தண்ணி, சூப்பராக. கிட்டத்தட்ட நம்ம ரிவரில் தான் இருக்கும் தண்ணி. இந்த இடம்லாம் நல்லா சீசன் டைமில் நல்லா நிறைய போகும் போல். இல்லை, செம மாசாக இருக்குது பாருங்க தண்ணி. என்ன போஸ்டாக போட்டு பார்த்தீங்களா? இந்த வியூ ரொம்ப அற்புதமான வியூ. இது கீழே இமாலயன் ரிவர் போகுது, மேலே எல்லாமே பனியாக இருக்குது. ஒரு பிரிட்ஜு, அதுக்கு மேலேயும் ஒரு மவுண்டன். அந்த மவுண்டனில் ஃபுல்லாக பனி தான் இருக்குது. ஹாய் ப்ரோ, கார்த்தி. எஸ் கார்த்தி, ஹாய். சூப்பர் வியூவில். இந்த வியூவில் இருந்து எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்தா கூட போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை பார்ப்பீங்க. இந்த கலர் வாட்டர் வந்து ரொம்ப அற்புதமான. ஓகே சார். சார், இங்கே ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, கேரளா ஃபேமிலி. அவங்க கிராஸ் ஆகுறாங்க. ரொம்ப தைரியமாக அவங்க அண்ணாண்டே போகிறாங்க. நம்ம கொஞ்சம், அதாவது பயம் இல்லை. ஹாய் சாரா, யார்ப்பா அது? உங்கள் பேர் வரலையே. ஃபத்தீன். ஹாய் ஃபத்தீன். பயம் இல்லை, பட் அதே நேரத்தில் சோலோ ட்ரிப்பில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அதனால் ரொம்ப ரிஸ்க்கான இந்த இன்ஸ்டா அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாமா, பைத்தியம், வீடியோ பைத்தியம், ஸ்டேட்டஸ் பைத்தியம், நம்ம அந்த ரேஞ்சு இல்லை. ரசிக்கிறோம், அதை காட்டணும், பாதுகாப்பாக காட்டணும், அவ்வளோ. அதனால் நான் நடு ரிவரில் போய் நிற்கிறேன், அங்கேருந்து வீடியோ பண்ணுறேன், அதெல்லாம் அன்வான்ட் வேலை. இந்த வியூ ஆக்சுவலி வந்து எல்லாருமே இந்த ரொத்தாங் பாஸ் ரொம்ப லாங்லாம் போக ஆசைப்பட்றாங்கல்ல. ஒரே ரீசன், இந்த வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப், இந்த நில அமைப்பு, இந்த நீர், அந்த நிறம், இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே வரோம். இப்போ நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன்னா, இதுக்கு மேலே என்னை அலோவ் பண்ண மாட்டுறாங்க போலீஸ். இதுதான் லாஸ்ட் டெட் எண்டுன்றாங்க. ஸோ இதுவே நம்மளுடைய சக்ஸஸில் நம்ம ட்ரிப்புக்கு வழி அலோவ் பண்ணால் போக வேண்டியது தான். கார் கொண்டு வந்திருந்தால் சில பர்மிட் வாங்கி மேலே போயிருக்கலாம். பெருசாக ஒன்றுமே இல்லை இங்கே. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த வெதரை என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெயில் அடிக்குது, சூப்பராக இருக்குது. சுற்றி பனி, ரிவர், வெயில். இதுதான் பாருங்கள், அந்த இயற்கையின் முரண் சொல்லுவாங்க பாருங்கள். இரவுனா பகல். ஒரே நேரத்தில் இரவையும் பகலையும் எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, வெயிலையும் பனியும் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹிமாலயா வரலாம். இது ஒரு அற்புதமான ஏரியா. அது நான் ஆக்சுவலி இந்த இடம் கிராஸ் பண்ணி போயிட்டேன். நான் கிராஸ் பண்ணி போயிட்டு நம்ம பைக்கில் தானே வந்திருக்கோம். இவ்வளோ அழகான இடத்த எதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணி போனோம்? அவ்வளோ அர்ஜென்ட்டாக போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. வர்றது இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம், இதெல்லாம் ரசிக்க தான் வரோம். இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை என்ன ஒரு ப்ளஸ்ஸு தெரியுமா? நான் பேசிக்காக கொஞ்சம் சுயநலவாதி. ஆக்சுவலி இது லைவில் உங்களுக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனாலும், இது லைவில் காட்டுறேன், அதில் தப்பு மாற்று கருத்து இல்லை. இது எல்லாமே பதிவு என்னுடைய போஸ்ட்டில் இருக்கும். நான் என்றைக்கு வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம், யார் வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் யூடியூப்பில் இமாலயன்ஸ் பற்றி தமிழில் ஒரு சரியான ஒரு விளக்கமாக எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்கல. இப்போ நம்ம நவம்பர் மாதத்தில் இருக்கோம். இன்றைக்கி டுடே டேட் 26 or 25. டுடே நவம்பர் 25. இந்த சீசனில் நியாயமாக சொல்லுவாங்கள்ல, ஸ்னோஃபாலில் வாங்க, அப்படி வாங்க, அது நல்ல சீசன் டைமில் வாங்க. தயவுசெய்து அப்படிலாம் வராதிங்க. நீங்கள் ஆஃப் சீசனில் வர்றது வந்து ரொம்ப சேஃப்டி. அதாவது நமக்கும் அந்த சில்னஸுக்கும், சென்னையில் இருக்கிற நமக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா தான் ஹிமாலயாவை வந்து உண்மையாகவே பார்த்து ரசிக்கலாம். இந்த தண்ணியை நான் தொட்டு பார்த்தேன், வேணா மறுபடியும் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன்.
இப்படி போயிட்டுருக்குல்ல, அது எவ்வளோ சில்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாலாம் நான் கை நினைக்கல. ஆனால் பட் லைட்டாக தொட்டு பார்க்குறேன். இது தெரியுதா பாருங்கள், நல்லா சில்லுன்னு இருக்குது. இதில் இறங்கி குளிக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு, அதெல்லாம் நம்ம ஒருபோதும் பண்ணக்கூடாது. அப்புறம் காயறதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். அப்போது நவம்பர் 25 இந்த பிளேஸ் இவ்வளோ அழகாக இருக்குது. ஒருவேளை சீசன் டைமில் வந்தால் இந்த இடம் முழுக்க பனியாக இருக்கும். பட் வாட் யூஸ், நம்ம என்ஜாய் பண்ணோம்ல. அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லது. சாப்பாடு கூட அளவாக சாப்பிட்டா தான் நல்லது. இந்த நேச்சர் கூட பாருங்கள், நம்மளுக்கு பனி இருக்குது பார்க்குறோம். இந்த மலை முழுவதும் பனி இருந்தால் இவ்வளோ நேரம் பேச முடியாது, இவ்வளோ நேரம் இங்கே நிற்க முடியாது. அப்புறம் இந்த இடம் நான் நிற்கிற இடம்லாம் தண்ணி போகிற இடம். அவ்வளோ ஃபோர்ஸில் போனால் நான் மேலே நிற்கணும், ஒரு ஏக்கமாக பார்க்கணும். எதுவுமே ஒன்று அளவோடு இருந்தால் ரொம்ப அழகு. சரி, இந்த இடத்த விட்டு போக மனசு வரல. இருந்தாலும் இந்த வெயில் இருக்கும்பொழுது நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு சந்தோஷமாக போயிடலாம். இல்லைன்னா அந்த டனல் உள்ளே போகும்போது ரொம்ப குளிர் தாங்க முடியல. எனிவே பார்க்கலாம். பாய். என்கிட்ட நீங்கள் எதனா பட்ஜெட்டு சார், எவ்வளோ பட்ஜெட்டு, எப்படி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் வந்து புக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணுறீங்கன்னா, எனக்கு பஸ் அலர்ஜி, அதனால் சென்னை டு டெல்லி இல்லைன்னா சென்னை டு நிஜாமுதீன் போடுங்க. ஏன்னா நிஜாமுதீன்லேருந்து தான் சண்டிகர் ட்ரெயின் கிளம்புது. சென்னை டு நிஜாமுதீன் போடுங்க. நிஜாமுதீன்லேருந்து சண்டிகர் போடுங்க. நிஜாமுதீன்லேருந்து நீங்கள் சண்டிகர் வரத்துக்குள்ளே பல சண்டை போடுவீங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நிறைய சிங் தான். அது சண்டிகர்ன்றது உங்களுக்கு ஹரியானா, பஞ்சாப், இந்த 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 ரெண்டு ஏரியாவோட கேபிட்டல் சிட்டி சண்டிகர் அப்படின்றாங்க. சண்டிகர் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஏரியாவும், பெட்ரோல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. எதுக்குமே கிட்டத்தட்ட பாண்டிச்சேரின்றோம், பாண்டிச்சேரியை விட இன்னும் சீப்பாக இருக்குது. இங்கே டேக்ஸ்லாம் எதுவும் கிடையாது சண்டிகரில். ஸோ நீங்கள் சென்னை டு நிஜாமுதீன், நிஜாமுதீன் டு சண்டிகர் வரீங்க. சண்டிகர்லேருந்து உங்களுக்கு மணி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கேருந்து கூட ஒரு பைக்கு வந்து பர் டேக்கு 2000, இந்த 2023 பர் டேக்கு வந்து 2000 அப்படின்றாங்க. நீங்கள் எப்போ வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு பைக் எடுத்துக்கலாம். இல்லை சண்டிகர்லேருந்து நான் பஸ் பிடிச்சிட்றேன், அது ஒரு 8 hours ஜேர்னி அப்படின்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸு கூட நீங்கள் பிடிக்கலாம். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் யாருக்காகவும் இந்த ரெஸ்ட் ரூம்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒரு பேசிக்காக ரொம்ப ஃப்ரீடமான பர்சன். அதனாலவே நான் ட்ரெயின் ரூட்டு எடுத்தேன். ட்ரெயின் ரூட்லேருந்து எனக்கு ஒரு தம்பி, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜாஹீர், என்னுடைய நண்பர் அமானுல்லா, அவருடைய மச்சான், அவர் எனக்கு அவருடைய ராயல் என்ஃபீல்டை கொடுத்துட்டாரு. வாடகைலாம் கிடையாது, பெட்ரோல் மட்டும் போட்டேன். நான் பாட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய்க்கு போட்டிருப்பேன். இன்ன வரலாம் சுற்றிட்டே இருக்கேன், சந்தோஷமாக சுற்றிட்டுருக்கேன். எனக்கு அப்புறம் நான் தங்கின ஹோட்டல் ஹாலிடே இன் சோலாங்வெளியில் 700 rupees அது பர் டேக்கு, சீப்பாக தான் இருக்குது. ஸோ ஒரு 3 days இங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன். இதுதான் நம்ம ப்ரோக்ராம். அப்புறம் வந்து நமக்கு விருப்பப்பட்டால் சுற்றலாம், இல்லைனா ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம் லிஸ்ட்டு. மற்றபடி இந்தந்த இடம் இது இதை போய் பார்க்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. அந்தமான் நான் போயிருக்கேன். அந்தமானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட்லேருந்து நீங்கள் இன்னொரு ஐலாண்ட் போனீங்கன்னா, நீங்கள் இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து நீங்கள் ஏற்கனவே இருந்த இடத்த தூரமாக இருந்து பார்ப்பீங்க. மறுபடியும் வேறு ஒரு ஐலாண்ட் போனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருந்த இடத்த பார்ப்பீங்க. பட் எல்லா இடமும் லேண்ட்ஸ்கேப் ஒரே மாதிரி ஈக்குவலாக அழகாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. இவர் நம்ம கேரளா ஃப்ரெண்டு. ஒரு ஹலோ சொல்லுங்கள் சார். ஹலோ. உங்கள் பேர், உங்கள் பிளேஸ் சொல்லுங்கள். நாங்கள் கேரளாத்துலேருந்து வந்துருக்கு. உங்கள் நேம் சொல்லுங்கள். நேம் ரோஷன். ரோஷன், மலப்புரம். அவர் நம்ம ஃப்ரெண்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ் மேம். பாய் மேம். ஓகே. இங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டு போனாங்க. அவங்களும் வந்து பைக் ரைடு வந்தாங்க. பைக் ரைடு வர்றவங்க இந்த இடம் கண்டிப்பாக நிற்பாங்க. ஓகே, நம்ம டாப்பிக்கை வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். பர் டேக்கு 700 சோலாங்வெளியில் தங்கினேன். என்ன நான் ஏன் அந்த ரூமை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் எனக்கு ஹிமாலயா தெரியணும், பனிமலை தெரியணும். அதனால் நான் அதை சூஸ் பண்ணேன். 3 days. எனக்கு லைஃபு ரொம்ப ஸ்மால் லைஃபு, ரொம்ப நம்ம நினைக்கிறதோட ஸ்மாலு. இந்த நொடி அப்படி போயிடும். அதனால்
இருக்கிற வரலும் இந்த நேச்சர் இயற்கை மலை காடு இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் அப்படி தான் இருக்கேன். நான் வாத்தியார் நான் என்றைக்குமே நான் ஒரு ப்ரொஃபஸராக ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு பெரிய வாத்தியார் யாருன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மலை இந்த ரிவர் தான். மனுஷனுடைய நாகரிகமே ஆற்றங்கரையிலேருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் சப்ஜெக்ட் உள்ள போகல, நான் வாத்தியார் ஆகலை. எனிவே இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ இங்கேருந்து போக போகிறோம். நீங்கள் பார்த்துக்குங்க இந்த இடத்த, அந்த பிரிட்ஜை பாருங்கள், அந்த ரிவரை பாருங்கள், அந்த ரிவருடைய கலரை பாருங்கள், அப்புறம் இந்த சைடு இந்த மலையை பாருங்கள், அந்த பனியை பாருங்கள். நான் உங்களுக்கு இது பாருங்கன்னு சொல்கிறது நான் இந்த இயற்கையை நான் உங்களுக்கு சுற்றி காட்டல. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு அழகியல் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுன்னு. என்ன மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்களுக்கு நேரில் வர முடியல. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. ஓகே நண்பர்களே, இப்போ நான் ஒரு புக்கு எழுதுறேன்னு வைங்களேன், உங்களுக்கு டைம் இருக்குமா அதை எடுத்து படிக்கிறதுக்கு? அந்த புக்கில் நான் என்ன எழுதுவேன், இமயமலைக்கு போய் வந்தேன், இவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ விஷுவலாக உங்களுக்கு அதில் எழுத முடியுமானா சான்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் பதிவு தான். சோலோ ட்ரிப்புன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது லைஃப்பில். அது மற்றவங்க பார்வையில் சும்மா வேணால் ஜாலியாக பாட்டுன்னு ஊர் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கேன், வேறு என்ன பண்ணோம் லைஃப்பில்? ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காதுங்க பேசிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கில் போகிறோம், பைக் ஸ்டாண்டு போட்டிருக்கு. அந்த பைக் ஸ்டாண்டை எடுங்கன்னு சொல்கிறவங்க கம்மி. இவன் எப்போ கீழே விழுவான்னு பார்க்குறவங்க நிறைய பேர். ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ? இந்த உலகத்தை சுற்றி எவ்வளோ பெருசாக, உலகம் ரொம்ப பெருசுங்க. நீங்கள் யாருக்கும் பயப்பட வேணாம், சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் மனசில் கவலை இருக்குதோ கடலை பாருங்கள், யானையை பாருங்கள், மலையை பாருங்கள், காடை பாருங்கள். அது நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா நான் தனியாக வரல. இந்த நேச்சர் நான் எல்லோரும் நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ஆசைப்படுவாங்கள்ல. என் மரணம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழலில் அமைதியாக என்னுடைய பூத உடல் இங்கே தான் தூங்கணும்னு ஆசைப்படுவேன். அது இயற்கையான இடங்கள்ல. ஸோ மனுஷன் இயற்கை தானே, இயற்கையான ஒரு நல்ல இடங்களில் என்னுடைய டெட் எண்டு நடக்கணுன்னு அது ரொம்ப ஃபீல் ஆகிட வேணாம். டெட் எண்டு எல்லாருக்கும் வரதான் போகுது. அதனால் இந்த உலகத்தை நான் அவ்வளோ நேசிக்கிறேன். ஓகே, வாவ் சொன்ன நண்பர்கள் எல்லாருக்கும் நானும் உங்களுக்கு வாவ் சொல்லி நம்ம இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாய். ஹிமாலயாவிலேருந்து நான் உங்கள் டாக்டர் முரளி.